ஒரு நாள் நீ ஒன்றும் இல்லாமல் போயிட்டா. பணம் இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, வெற்றி இல்லை. அப்படிங்கிற போது அங்கே உன்னோட யார் இருப்பா? அந்த கேள்விக்கு பதில்தான் நட்பு. நாம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தெரிஞ்சுக்க முடியாத நட்பு கஷ்டமான நேரத்தில் தான் நமக்கு தெளிவாக தெரிய வரும். அதனால தான் வள்ளுவர் வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்லிட்டாரு. செயற்கரிய யாவுல நட்பின், அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. மீண்டும் குரல் உங்களுக்காய் தோழியின் குரலில். செயற்கரிய யாவுல நட்பின், அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. நட்பு போல பெரிய சாதனை இங்கே எதுவுமே இல்லை. அதுபோல் நம்ம காப்பாற்றுற சக்தியும் வேற எதுக்குமே இல்லை. நீ விழும்போது உன்னை பிடிக்கிறவன், நீ அழும்போது உனக்கு ஆறுதல் சொல்கிறவன், நீ தோற்கும்போது உன்னை நம்புகிறவன் உண்மையான நண்பன். இடத்துல சின்ன வயசுலேருந்தே 2 நண்பர்கள் சேர்ந்து வளர்ந்தவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறினான், ஒருத்தன் வாழ்க்கையில் தோல்வியில விழுந்துட்டான். ஒரு நாள் அவன் எல்லாத்தையும் இழந்தான். பணம், மரியாதை, எல்லாத்தையுமே இழந்துட்டான். யாருமே அவனுக்கு கால் பண்ணல. ஒரே ஒரு கால் மட்டும்தான் வந்துச்சு. அவன் உடனே ஓடி வந்துட்டான். ஏன்னா அவன் அவனோட ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணல, ஜட்ஜ் பண்ணல, அருகில் வந்து உட்கார்ந்தான். சில நேரம் வார்த்தைகள் கூட தேவையில்லை, ஒரே ஒரு ப்ரெசன்ஸ் போதும். அதுதான் நட்பு. இப்போ உலகம் ரொம்ப மாறி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் ஹார்ட்டோட லிஸ்ட்டு ரொம்ப கம்மி. ஆன்லைனில் ப்ரோன்னு சொல்லுவாங்க, ஆஃப்லைனில் நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப குறைவு, ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கவனம் நண்பன்கிட்டையும் கூட வாடா அப்படின்னா, ஆமாங்க, கட்டாயம் நண்பன்கிட்டையும் கவனமாக இருக்க வேண்டிய காலச்சூழலில் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். ஒரு வாழ்க்கையில் எல்லாமே இழந்தாலும் கூட ஒரு நண்பன் இருந்தால் அது எல்லாத்தையும் மீட்டமைச்சு உருவாக்கிடுவான். நீ அவன் கூட இருந்தால் 0 கிடையாது, நீ தான் ஹீரோ. அவன் உன்னை காப்பாற்றுவான், அவன் உன்னை தூக்கி நிறுத்துவான், அவன் உன்னை ஜெயிக்க வச்சிருவான். அதனால் நட்புன்ற ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இவன் என் ஃப்ரெண்டு, இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்டு உண்மையான ஃப்ரெண்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்கள் நட்போட அங்கீகாரத்தை அந்த நண்பனுக்கு கொடுங்க. ஏன்னா ஏற்கரிய யாவுல நட்பேன், அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. இப்போ விட ஒரு உறவு நம்மளை பத்திரமா பாதுகாக்கவே பாதுகாக்காது. எப்பயுமே உங்களை காப்பாற்றுற ஒரே ஒரு சக்தி அப்படின்னா அது நட்பாக தான் இருக்கும். அது ஆண்டுகள் கழிஞ்சாலும் ஆழமான நட்பு அழிஞ்சு போகாது. எனக்கு ஒரு நாள் கூட படிச்சிருப்போம், பழகிருப்போம், ஆனால் நம்மளை இன்னும் மனசில் வச்சுட்டு சின்ன விசாரணையாவது நடந்தால் நம்ம இப்போதைய காலகட்டத்துக்கு பாக்கியசாலிகள் தான். தன்னோட சூழலையெல்லாம் கடந்து நான் இருக்கேன்டி, பார்த்துக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொல்கிற நட்பு எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேநீர் கதைகள் தோழியோட உண்மையான நண்பர்கள் தானே நீங்கள் எல்லாம். அப்போ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இன்றைக்கி தான் இந்த வீடியோ மூலமாக நட்பாகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நம்பிக்கை ஒரு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் தர்ற சப்போர்ட்டு நிச்சயமாக தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப்பை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க தானே. அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திக்கும் தேன் தமிழோடு கொஞ்சம் உங்களை சுறுசுறுப்பாக்கும் தேநீரோடும் இன்னும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். யூ ஆர் எ குட்